ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணிடுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய முக்கியமான நாட்கள் வரும். அதில் ஒரு முக்கியமான கடைசி நாள் இந்த ஜூலை மாதத்தில் வரப்போகுது. அது என்றைக்குன்னா ஜூலையுடைய 29ஆம் தேதி. ஆக்சுவலி ஜூலையுடைய 29ஆம் தேதி தமிழ் மாதம் ஆடியுடைய 13ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. இந்த நாள் தான் கடைசி நாளாக வர காரணம் என்னென்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆடி பௌர்ணமி முன்னிட்டு இந்த நாளில் அம்மன் வீடு தேடி வரக்கூடிய அதிசயமானது நடக்க போகுது. என்ன அம்மனே வீடு தேடி வரக்கூடிய அதிசயம் நடக்க போதா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிங்கன்னா, ஆமாம், அந்த அதிசயம் நடக்க போகுது. அந்த அதிசயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்வது தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி வாழ்க்கையில் சில நாட்கள் சில நேரம் நமக்கு சாதகமாக இருக்கும், சில நேரம் பாதகமாக இருக்கும். அதெல்லாம் நாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் விஷயங்கள் மூலிமா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆடியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பு தான். ஆடியில் பௌர்ணமி, ஆடியில் அமாவாசை, ஆடியில் தபசு, ஆடியில் பூரம், ஆடியில் வெள்ளி, ஆடியில் செவ்வாய், இந்த மாதிரி ஆடியை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆடியில் ஒவ்வொரு நாளுக்குமே ஸ்பெஷல் அதிகம். அதில் இப்போ ஆடியில் பௌர்ணமியானது வருது, அதுவும் புதன்கிழமை வருது. அதனால் இந்த நாளில் கிரகங்கள் ரொம்பவே சாதகமாக அமைந்திருக்கிறதுனால அந்த அம்மனே வீடு தேடி வரக்கூடிய அதிசயமானது அரங்கேறப்போகுது. ஸோ அந்த அதிசயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த அதிசயத்தை தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. முதல்ல ஆடி பௌர்ணமி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பலன்களை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஆடி பௌர்ணமி மற்ற பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது. ஆடியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்புங்கிறது நான் சொல்லியிருக்கல. அப்போ ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி எந்த அளவுக்கு சிறப்பான நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மற்ற எல்லா மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட எப்பயுமே ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி மவுசே இருக்குது. ஆடியில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நிறைய தெய்வங்களுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது. அதில் பர்டிகுலராக எந்த தெய்வத்துக்கு ரொம்ப உகந்தது, எந்தெந்த தெய்வத்தை எந்த மாதிரி வழிபாடு செய்கிறது, அதை செய்கிறதுனால என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் விளக்கமாக முதல்ல தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத கிரகங்கள் ஆடி பௌர்ணமியில் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்தே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல இப்போ உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆன்மீக ரீதியாக சொல்கிறேன். முதல்ல அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்றதை ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளால் தெய்வங்கள் எளிதில் மனமகிழ்ந்து நம்மளுடைய வீடு தேடி அருள் செய்து நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவாங்க என்பது ஐதீகம். அதனால தான் பலரும் ஆடி பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்வது, குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து படையிலிட்டு வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் செய்கிறது வைத்திருக்கிறாங்க. ஆடியில் பௌர்ணமியில் வீட்லேயும் கோவில்லையும் சிவ வழிபாடு சிவ பூஜை செய்தால் சிவனின் பரிபூர்ண அருளை பெற முடியும். அதே போல் ஆடி மாத பௌர்ணமி என்பது சிவ வழிபாடுக்கு மட்டுமின்றி அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகளும் நடைபெறும். அதுதான் ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பெரிய சிறப்பு. நிறைய பேர் சிவ வழிபாடு மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் ஆடியில் சிவ வழிபாடோடு சேர்த்து சக்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 விசேஷம். அன்னை தேவி பராசக்தி இருக்காங்கல்ல, இவங்க இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் நம்ம இவங்களை பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும்போது அன்னையின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் பௌர்ணமியில். ஸோ உங்கள் ராசிக்காரங்க கோவில்கள்லேயும் வீட்லேயும் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. ஏராளமான நற்பலன்களை ஈஸியாக அடைய முடியும். இப்போ ஆடி பௌர்ணமியில் எப்படி வழிபட்டிங்கன்னா என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புடவை சாத்தி பொங்கல் படையிலிட்டு வழிபட்டால் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல வளம் பெருகும், நிம்மதி உங்கள் ராசிக்கு குடிக்கொள்ளும், தம்பதி ஒற்றுமைங்கிறது உங்களுக்கு மேலோங்கும். அதுக்கப்புறம் ஞான கடவுளான ஸ்ரீ ஐகிரியவரை அவதரித்தது ஆடி பௌர்ணமிங்கிறது புராணம். எனவே ஆடி பௌர்ணமி நாளில் ஸ்ரீ ஐகிரியவரை வழிபாடு செய்தால் அஞ்ஞானம் நீங்கும், குழந்தைகள் கல்வியில் ஜொலிப்பாங்க, கல்வியும் ஞானமும் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களோடு வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த இதோட சிறப்பு.
அப்புறம் ஆடி பௌர்ணமியில் பெண்கள் உங்கள் ராசிக்காரங்க அம்மன் கோவில்களில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அது குடும்பத்தில் நிம்மதியை தவள செய்யும், தரிதர விலகும் என்பது ஒரு ஐதீகம். ஸோ இப்பேற்பட்ட ஆடி பௌர்ணமி பலன்கள் பார்த்துட்டிங்க. இப்போ எப்படி விரதம் இருக்கணுங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்து விட்டு உணவு எதுவும் அருந்தாமல் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். வீட்டின் பூஜரையில் அம்பாள் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை செய்து சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாத்தி சிவப்புக்கள் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்வது சிறந்தது. அதோடு ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழ கலந்த சாதத்தை நெய்வேத்திய செய்து வழிபாடு செய்வது மிக அற்புத பலன்களை கொடுக்கும். பின்பு நெய்வேத்திய பிரசாதத்தை கோவில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்தால் குழந்தை பேர் கிடைக்காம தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வியாபாரங்களில் எதிர்ப்புகள் நீங்கி லாபம் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அதே போல் ஆடி பௌர்ணமியில் மாலை நேரத்தில் முழு நிலவு நிறைவு பெறக்கூடிய நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க. அது சுபிட்சத்தை ஏற்படுத்தும். மாலையில் அம்பாளுக்கு பூஜை செய்து பால் நைவேத்தியமாக படைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப சிறப்பானது. எல்லாத்துக்கும் மேலே சிவ வழிபாடு செய்வது பல மடங்கு உங்களுக்கு புண்ணியத்தை தரும். மாலையில் சந்திர வழிபாடு செய்வது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீங்கி நிம்மதி அடைய செய்யும். பகை நோய்கள் நீங்கும், கடன் தொல்லை விலகும். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றங்கிறது எல்லாமே ஏற்படும். அதனால் கண்டிப்பாக மாற்றம் ஏற்றத்துக்காகவே வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இதெல்லாம் தாங்க ஆடி பௌர்ணமியுடைய சிறப்புகள். இப்போ உங்களுக்கு பரிகாரத்தை பார்த்துட்டிங்களா? இப்போ பலன்கள் பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு என்ன பலன், என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. தமிழ்நாட்டில் ஆன்மீக ரீதியான பல வகையில் முக்கியத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய மாதங்களில் ஒன்றான ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16 அன்னைக்கு முடிவடைய இருக்கு. ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் தனது நட்பு வீடான சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசியான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் பயிற்சி அடைவதால் அதன் தாக்கம் 12 ராசிகளில் வெவ்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தும். அதே போல சுக்கிரன், புதன், செவ்வாய் போன்ற மாதக்கோள்களும் பயிற்சியாகும். இதன் அடிப்படையில் ஆடி பௌர்ணமி சில ராசிக்காரங்களுக்கு தொழில், பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சில ராசிக்காரங்களுக்கு செலவுகள், உடல்நலம் மற்றும் உறவுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. அதன்படி உங்கள் ராசிக்கு 2026 ஆடி பௌர்ணமி எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு கிரகநிலைகள் என்னங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. சூரியன் கடகராசியில் உச்சம் பெற்ற குருவோடு சஞ்சரிக்கிறார். புதன் முதல் பாதி மிதுனம், 2ஆம் பாதி கடகராசியில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் முதல் பாதி கேதுவோடு சிம்மத்தில் இருக்கிறார். 2ஆம் பாதியில் கன்னி ராசியில் இருக்கிறார். செவ்வாய் முதல் பாதியில் ரிஷபம், 2ஆம் பாதியில் மிதுனத்தில் இருக்கிறார். குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கிறார். சனி மீனம் ராசியில் சஞ்சரிக்கிறார். 2வது பாதியில் வக்ரம் அடைகிறார். ராகு கும்பராசியில் இந்த பௌர்ணமி முழுவதும் இருப்பார். கேது சிம்ம ராசியில் பௌர்ணமி முழுவதும் இருப்பார். ஸோ இப்படி தான் கிரகநிலைகள். இதற்கேற்பதான் உங்களுக்கு பலன்களே. இப்போ உங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆடி பௌர்ணமி பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம், வாங்க. ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆடி பௌர்ணமி ஒரு கலவையான பலன் தரக்கூடிய பௌர்ணமி என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. உங்கள் ராசிக்கு ஆடி பௌர்ணமி கலவையான பலன்கள் கிடைக்கும். பணியிடத்தில் ஒரு வகையான மரியாதை, செல்வாக்கு உயரும். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உடல் நலத்தில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற வாக்குவாதங்களையும் எதிர்களுடைய செயல்பாடுகளையும் அலட்சியப்படுத்தாமல் இருப்பது நல்லது. மீறி அலட்சியப்படுத்தினீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் அலட்சியப்படுத்தாமல் இருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. ஸோ கலவைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா பாசிட்டிவான பலன் கிடைக்கும். அதே நெகட்டிவாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நெகட்டிவான பலன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
கூடவே பெல் பட்டனையும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்போ ஒரு வீடியோ தெரிஞ்சுக்க முடியும்.